என்ன பண்ணுதுன்னா, தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாதுன்னு இயற்கை நினைக்குது. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள அது நம்ம செஞ்சு குடுத்துருக்கு. நமக்கு இவ்வளோ அறிவ குடுத்துருக்கு. அதாவது இயற்கையின் படைப்பு தான் இந்த மனிதன். இந்த இயற்கையின் படைப்பு தான் மனிதன். ஆ நம்மளுடைய எண்ணங்கள் இப்படிலாம் இருக்கு. ஆக நம்மளோட உணவு பாதைய சுத்தம் செய்யணுங்கிறது 2000 வருஷமா யாரும் சொல்லி தரல. நம்ம பல்லு விளக்குறோம் இல்லையா? அந்த பல்லு விளக்குற வரைக்கும் சொல்லி தந்தாங்க. ஆனால் பல்லுக்கு அது கீழ தொண்டை, அப்புறம் உணவு பாதை, இரைப்பை இதெல்லாம் வெறும் குழாய் தான். உணவு பாதை என்பது வெறும் குழாய். அது பரிணாமத்துல மாறி, மாறி விலங்கிலிருந்து மாறி வருகின்ற பொழுது, நமக்கு கூடுதலாக இருக்கு. இந்த மாரி நமக்கு தேவையில்லாத பொருள் நெறைய இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இரைப்பையில ஏதாவது ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா, அறுவை சிகிச்சை பண்ணி எடுப்பாங்க. இரைப்பையில, குடல்ல இருக்கிறது எல்லாம். அதனால மனுஷன் சாகுறது இல்ல. கணையத்த மாத்துறது, அந்த மாரி இரைப்பையில அடிபட்டா அத மாத்துறது, இந்த மாரி பல்வேறு வகையான அ உறுப்புகளை அவங்க எடுத்தாலும் அந்த உயிர் போறதில்ல. அப்ப இந்த இரைப்பை சுத்தம் செய்வதனால் மனிதன் சாகிறது. இப்ப கூட என்ன பண்றாங்கன்னா, சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா குடல்ல புற்றுநோய் வந்துரும். குடல்ல. குடல்ல புற்றுநோயி, தொண்டையில புற்றுநோயி, இந்த உணவு குழாயில புற்றுநோயி, அப்புறம் இந்த இரைப்பையில ஏற்படுகின்ற புற்றுநோயி, அப்புறம் சிறுகுடல் புற்றுநோயி, பெருங்குடல் இப்படிலாம் நெறைய இருக்கு. இதெல்லாம் உணவு பாதையில அங்கங்க பேரு தான் வைக்கிறான். எல்லாம் ஒண்ணுதான். அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் சும்மா அந்த சாப்பாடே சாப்பிட முடியாது. ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட முடியும். அப்படி அதிகமா சாப்பிட்டாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க. அப்படி அவங்க அதிகமா சாப்பிட்டாங்கன்னா வணக்கம். அப்படி அதிகமா சாப்பிட்டா அவங்க இறந்துருவாங்க. அந்த டியூபே வெடிச்சிரும். ஏன்னா அங்க இரைப்பையே இல்லாமல் வாழ முடியும். இரைப்பைங்கிறது ஒரு சாதாரண ஒரு குழாய் மாதிரி தான். அது அப்படியே கொஞ்சம் தேங்கி நிக்குது. அதுதான் திருப்தியா. அதுல உள்ள நிறைய இருக்கிறப்போ மனசுக்கு ஒரு திருப்தி வருது. ஆனால் இப்ப இரைப்பையே இல்ல. கெட்டு போச்சுன்னா எடுத்துருவாங்க. இன்னைக்கு இரைப்பை இல்லாம லட்சக்கணக்கான பேர் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எதுவும் சாப்பிடவே முடியாது. அப்படியே சாப்பிட்டாலும் ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட முடியும். ஒரு ஸ்பூனுக்கு மேல சாப்பிட்டாங்கன்னா இறந்துருவாங்க. ஏன்னா அந்த அந்த குழாய் விரிஞ்சிரும் அவ்வளவுதான். குழாய் விரிஞ்சு உள்ள போச்சுன்னா ஆள் மரணம். அவ்வளவுதான் ஆவாங்க. ஆனா நாம் இதை சுத்தப்படுத்த பசி அமைதியாயிரும். பசி அமைதி அடைந்தா தான் ஆரோக்கியம் வரும். பசிங்கிற ஒரு கொடூர நோய். அது அப்ப ஏற்கனவே பசியெல்லாம் இருக்கு. பசிக்கு சாப்பிட்டுருப்போம். நிறைய பழக்கம் பிறந்தது நிறைய பழக்க வழக்கம் இருக்கு. அந்த பழக்க வழக்கத்தினால் உடம்பை கெடுத்துக் கொண்டோம். உடம்பை கெடுத்துக் கொண்டோம். ஆக தன்னைத்தானே குணமாக்குகின்ற சக்தியை யாரும் சொல்லித் தரல. தன்னைத்தானே குணமாக்குது அப்படின்னு. எல்லா விலங்குகளும் தனக்குத்தானே குணமாக்கும். ஆனா மனிதனுக்கு மட்டும் பிறர் சொன்னாதான் குணமாக்க முடியும். நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அடுத்தவங்க அந்த ஐயா இந்த கேள்வி இருக்கு. இப்போ விலங்குகள் சாப்பிடுறது அவங்களுடைய நாக்கு சுத்தமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப அதுவும் தானே சாப்பிடு, அதோட நாக்கு மட்டும் ஏன் சுத்தமா இருக்கு அப்படின்ற கேள்வி வருதுங்க. அதுக்கு பகுத்தறிவு கிடையாது, மனம் கிடையாது. அதனால அதுக்கு இயற்கையா சுத்தம் பண்ணிவிட்டுருது. அது பகுத்தறிவு கிடையாது, மனம் கிடையாது. அது தானே அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த பசி உணவு வந்தா மட்டும்தான் சாப்பிடும். அது சாப்பிட்டது வெளியே போறது வரைக்கும் அது சாப்பிடாது. சாப்பிட்றது வெளியே போகணும். அது தானாவே சுத்தமாயிட்டே இருக்கு. அது தானாவே அதுக்கு மேல்நிலை கிடையாது. அதுக்கு பட் ஆனா மேல்நிலை அதுவும் கிடையாது. அதுவும் அசைவம் தானங்க சாப்பிடுது. அது எதவோ அசைவம் தானே சாப்பிட்ட சாப்பிடுது. அதுக்கு மேல்நிலை கிடையாது, அறிவு கிடையாது, மனம் கிடையாது, மேல்நிலை கிடையாது. அதுக்கு மேல்நிலை என்பது கிடையாது. உயர்திணை கிடையாது, மேன்மை அடையவே முடியாது. அதுல இருந்து மாறி வந்துட்டோம் இல்ல. அதுல இருந்து அதுல இருந்து மாறி நீங்க மேல நிலைக்கு வந்துட்டீங்க. எங்க இருந்துட்டீங்க? மனிதன் தான் இங்க முக்கியம். அது 5ஆம் அறிவு. 5ஆம் அறிவில் அது தூய்மை அடைந்துக்குன்னு அதுல இருந்து நீங்க இருக்கிறீங்க. 6ஆம் அறிவு இருக்கிறீங்க. நீ உங்களுக்கு பகுத்தறிவு இருக்குது இல்ல. அந்த விலங்கு மாதிரி நீங்க சுத்தப்படுத்தணுமே இல்லையா? அப்ப நீங்க செயற்கையா தான் சுத்தப்படுத்தி ஆகணும். அது நீங்க தான் மேல்நிலைக்கு போறவங்க. விலங்கு மேல்நிலைக்கு போகாது. விலங்கு மேல்நிலைக்கு போகாது. இல்லைங்க, அந்த அந்த பாயிண்ட் புரிஞ்சதுங்கய்யா. பட் ஆனா அதோட வயிறு மட்டும் ஏன் சுத்தம் இல்லாம அதுவும் அசைவ உணவு தான் சாப்பிடுது, நம்மளும் சாப்பிடுறோம். அசைவம் பட் மேபி சைவங்க நம்ம பேச்சு இல்ல. பேராசைனால நம்ம நீ தின்னுட்டே இருக்கிற, எப்ப பார்த்தாலும் மன ரீதியா தின்னுட்டே இருக்கிற, அதுதான் தண்டம். உனக்கு ஓகே ஓகே, அது பசிக்காக மட்டும் தான் சாப்பிடுறது, நம்ம ருசிக்காக சாப்பிடுறோம். அங்கதான் அது பாயிண்ட் மட்டுமா டிஃபரன்ஸ் ஆகுது. கண்டபடி நமக்கு தான் எல்லா பிரச்சனையும் நமக்கு தான். நமக்கு மனம் இருக்கு. மனம் 5 வகை இருக்கு. மனம் இருக்குது, பகுத்தறிவு பயன்படுத்த மாட்டான். பகுத்தறிவு பயன்படுத்த ஒரே மனுஷன் தான். பகுத்தறிவு யாரும் பயன்படுத்துறது இல்ல. கேள்வியே கேட்க மாட்டான். ஏன்னா பசி என்பது ஒரு சாதாரண விஷயம். பசிக்கு தண்ணீர் இருந்தா போதுமானது. பசிக்கு புட்டுமா தின்னு இட்லி தின்னு சொன்னது யாரு? இவன் 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 சொன்னதுதான். வெள்ளைக்காரன் சொன்னதுதான். கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் சொல்லி உலகத்தை நாசம் பண்ணது அவன் தான். உலகத்தை
கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன் எல்லாம் அறிவுக்கு பொருந்தாதது. எல்லாம் மலச்சிக்கல் உண்டாக்குற உணவே அவன் சொல்லியிருக்கான். அவன் வந்து காட்டு மிராண்டி. அவன் ஒரு பனிக்காட்டு மிராண்டி. அவனுக்கு அறிவுங்கிறது பேச்சுக்கு இடமில்லை. அப்படி அறிவு இருந்தா நோயை குணமாக்கி இருப்பான்ல. அறிவு இருந்தால் அவன் அந்த புலன்களை தாண்ட தெரியாது அவனுக்கு. அவனுக்குன்னு அறிவு கிடையாது. ரெண்டாவது புலன்களை தாண்ட தெரியாது. பகுத்தறிவு பயன்படுத்தல. குத்தாட்டம் போடுறதுக்கும் குடிச்சு கும்மாளம் போடுறதுக்கு தான் அறிவை பயன்படுத்துவானே தவிர மேல்நிலைக்கு செல்வதுன்னு அவனுக்கு மேல்நிலைன்னு என்னன்னு தெரியாது. மனம்னா என்னன்னு தெரியாது, அறிவுன்னு என்னன்னு தெரியாது. அவனுடைய களியாட்டங்களுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கானே தவிர அவனுடைய கண்டுபிடிப்பான உலகம் எந்த வகையான முன்னேற்றம் இல்லை. சும்மா ராக்கெட் வச்சிருப்பான், அது வச்சிருப்பான், இதை வச்சிருப்பான், வேற என்ன வச்சிருப்பேன்? உலக பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துட்டியா? ஆரோக்கிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துட்டான்னு கேட்டீங்க. கிடையாது. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்ங்கிறது நமது சித்தாந்தம். அந்த மேற்கு நாடு கிழக்கு நாடு, அதாவது நம்மகிட்ட இருக்கிற அரைகுறை அறிவுக்கு காரணமே மேற்கு நாட்டவர்கள் செய்த ஆராய்ச்சி தான் காரணம். நம்மகிட்ட இருக்கிற அரைகுறை அறிவுக்கு காரணமே நம்மகிட்ட இருக்கிற அரைகுறை அறிவு. நம்ம அவனை நம்பி இவனா போயிட்டு அவனை நம்பி வீணா போய் அப்ப திருவள்ளுவர் எங்கே, திருமூலர் எங்கே, இவங்க எங்க போனாங்க? இவங்க எல்லாம் ஆரோக்கியத்துக்கு அடிப்படை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் வெள்ளைக்காரனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் இங்க வந்து கத்துட்டு தான் போகணும். எல்லா நாட்டவரும் இங்க வந்து கத்துட்டு போயிருக்கானுங்க. பூனைக்கண் சித்தன் ஒருத்தர் இருக்கு, வெள்ளைக்காரன். பூனைக்கண் சித்தன் ஒருத்தர் இருக்காரு. பூனைக்கண் சித்தன். பூனைக்கண் என்று சொன்னாலே வெள்ளைக்காரன் அர்த்தம். அவருடைய சமாதி எகிப்தில் இருக்கு. பூனைக்கண் சித்தன் பேர். பூனைக்கண் என்று சொன்னாலே அந்த காலத்துல பூனைக்கண்ணுனாவே வெள்ளைக்காரன் அர்த்தம். என்னது? வெள்ளைக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஐஸ் சொல்றாங்களா, ப்ளூ ஐஸ். என்னது? அது தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க. அந்த காலத்துல தமிழ்நாட்டுல எங்க பாட்டில சொல்லுவாங்க, பூனைக்கணுக்காரன் போறான் பாங்க. என்னது? நான் சொல்றது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி. 60 ஒரு சின்ன வயசா இருக்கு, 5 வயசு 6 வயசா இருக்கிறப்ப பூனைக்கண்ணு சட்டக்காரன் சொல்லுவாங்க. சட்டக்காரன் போறான், பூனைக்கண்ணன் போறான். யாரு போறாங்க? பூனைக்கண்ணன் போறான்னு சொல்லுவாங்க. பூனைக்கண்ணுன்னு பேர். பூனைக்கண்ணு யாரு தெரியுமா? மேற்கு நாட்டவர் தான் பூனைக்கண்ணுன்னு பேரு. அப்ப அவன் எங்க வந்திருக்கானா, இந்தியா வந்து பாருங்க திருப்ப சித்தர் பாரத்துவா. இன்னைக்கு அந்த பூனைக்கண் சித்தர் வந்து எகிப்தில் இருக்கு. பூனைக்கண் சித்தருடைய சமாதி எகிப்தில் இருக்கு. அதே போக இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுக்கோட்டை தமிழ்நாட்டை தஞ்சாவூர் புதுக்கோட்டை கேள்விப்பட்டிருக்கல இல்லையா? அவர் வந்து தமிழ்நாட்டுல ஜட்ஜா இருந்தவர். ஜட்ஜ் சுவாமிகள்னு பேரு. அவர் என்ன பண்றாரு, சித்தர்கள் அவரு சொந்த இடம் 1 ஏக்கரா வாங்கி சித்தர்கள் சமாதி அடைந்ததை பத்தி புதுக்கோட்டையில் எழுதியிருக்காரு. அங்க போன நீங்க பார்க்கலாம். அவங்க எழுதியிருக்காரு பூனைக்கண் சித்தன் எங்க இருக்காருன்னு அந்த எல்லா குறிப்பு இருக்கு. அந்த யோகாஸ்டான் பேரு ஜட்ஜு சுவாமிகள் மடாலயம் பேரு. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் புதுக்கோட்டை. நான் போய் பார்த்தேன். ஆச்சரியமா இருக்கு. அங்க எல்லா சித்தர்களுடைய சித்தர்கள் எங்கெங்க அடக்கமாகி இருக்காங்கிறது பத்தி எல்லா வரலாறு, சித்தர்கள் வரலாறு இருக்குன்னு சித்தர்கள் வரலாறு, சித்தர் மியூசியம் எங்க இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுக்கோட்டை பார்த்தா இருக்கு சித்தர் மியூசியம். எங்க சொன்னீங்க? புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல. என்ன பேருங்க? சித்தர் பேர் என்ன? ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம். ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம் சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஜட்ஜா இருந்தவர் ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம்னு பேரு. அது அதிஷ்டானம்னா ஒரு இடம், அது கோயில் அதிஷ்டானங்கிற மாதிரி ஒரு இடம், அவ்வளவுதான். அங்க பார்த்த சித்தர்களை பற்றி அத்தனை குறிப்பும் இருக்கு. அவர் வந்து சென்னை ஹைகோர்ட்ல, அந்த காலத்துல சென்னை ஹைகோர்ட்ல நீதிபதியாக இருந்தவர். சரிங்களா? புதுக்கோட்டை புதுக்குளம் ஒரு இடம் இருக்கு. புதுக்கோட்டை புதுக்குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்கு. அது பேர் புதுக்குளம்னு பேரு. அந்த புதுக்குளத்துக்கு பக்கத்துல நான் போய் பார்த்தேன். இந்த புத்தகத்துல இருக்கு. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். சரிங்களா? அப்ப நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பண்ணுவோம். இப்ப காலையில பார்த்த அந்த இறப்பை என்பது மனிதன் உயிர் வாழ முடியும்னு சொன்னீங்க. ஆமா. நேற்று காலையில ரஜினி, கன்னடா ரஜினி கூப்பிடுறாங்க. அவங்க வந்து அவங்க தொட்டு வர வேண்டியதானே. அது ஏதோ ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. பரவாயில்ல, அது தொடலையா தெரியுது. இங்க இனிமே 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு. ரொம்ப நல்லது.
சரி, நீங்க 2 நாள் 3 நாள் 3 நாள் ஏதோ பண்ணி பார்த்தீங்களா? எப்படி மறுபடியும் 2 நாளுக்கு ஒருக்க நீர் பயிற்சி, ஒரு காய்கறி பயிற்சி, எடை ஏதோ மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? ரவி ஐயா, ரவி, இல்லை இல்லைங்கய்யா. நான் இப்போ இப்போ இந்த போன வாரம் வந்து நான் இது சொன்னேன் இல்லைங்கய்யா, அந்த பயிற்சிக்கு போயிட்டீங்களா? அன்னப்பாதை சுத்தம் பண்ணு. இல்ல, அன்னப்பாதை சுத்தம் பண்ணேன். 3 லிட்டர் தண்ணி குடிச்சு ஞாயிற்றுக்கிழமை பண்ணேன். ம். இப்போ வந்து ரொம்ப கம்மியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். ஈவினிங் மொத்தம் ஒரு வாய் காய்கறி சாப்பிட்டேன். ஆ. நேற்று ஈவினிங்க்கு என்னால தண்ணி ஃபுல்லா பண்ணலங்கய்யா. அது விட்டு விட்டு அப்பதான் எடை குறையும். இப்ப எடை எது அது என்னன்னா அந்த அந்த மயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதாவது அவங்க அன்னப்பாதை சுத்தமாகவே உங்களுக்கு இந்த சோர்வெல்லாம் போயிடும். கிறுகிறுப்பு, சோர்வு, மயக்கம் எல்லாம் போயிடும். ஆமா. இந்த கிறுகிறுப்பு நான் காலையில ஏஞ்சா வாய் கசப்பா, காலையில ஏஞ்ச மொத்தம் வாய் கசப்பா இருக்குங்கய்யா. காலையில ஏஞ்சா அவ்வளவு விஷம் வாய் இருக்கு கொஞ்சம் உடம்புல. அந்த உடம்புல இருக்கிற எடை இருக்குல்ல, அந்த எடை தான், அந்த எடை நீர்ல தாங்க. நீர் அந்த நீரை வச்சுதான் வெளியெடுக்கணும். நீங்க குறைஞ்சபட்சம் 72 மணி நேரமா நீர்ல போடணும். அப்பதான் அந்த வாந்தி வரும். அந்த உள்ள இருக்கிற கசப்பை வெளியெடுக்கணும். ஒரு தடவையாவது கசப்பை அது வெளியெடுத்தீங்கன்னா, பண்றேங்கய்யா. அதை எடுக்கலைன்னா அது பனிஷ்மெண்ட், கொடூர பனிஷ்மெண்ட். அது உறுதியா இந்த அடிக்கும். சனி ஞாயிறு என்ன பண்றேங்க? தப்பிக்க இந்த முடியாதுங்க. இந்த யா வாரம் நான் இல்ல, இந்த வாரம் நான் ஊருக்கு போறேங்கய்யா. வியாழக்கிழமை ஃபிளைட் பிடிச்சி ம், ம். கலிஃபோர்னியா போறேன். அங்க நான் 2 நாள் வீட்டுல இருப்பேன். வீட்டுல இருக்கும்போது நான் பண்ணி ரெஸ்ட் எடுத்து கம்ப்ளீட்டா வாட்டர் ஃபாஸ்டிங் 3 days ஆமா, பண்ணிடுறேன். ஒண்ணும் நீண்ட ஆகாது. நீங்க ஜாலியா சுத்திட்டே இருக்கலாம். அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அப்படி ஏதாவது நீங்க வாட்டர் ஃபாஸ்டிங், ஆனா இறப்பை அது சுத்தமா இருக்கும் பொழுதுதான் உள்ள இருக்கிற விஷத்தை வெளியெடுக்கும். இப்போ உங்களுக்கு அன்னப்பாதை சுத்தமா இருக்கலாம். அன்னப்பாதை சுத்தமா இருக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்க வந்து ஒரு காய்கறி சாப்பிட்டா வெளியே போகும். ஆனால் உள்ளே இருக்கிற தங்கி இருக்கிற பழைய கொழுப்பு இருக்கு இல்லையா, பழைய கொழுப்பு, ஸ்டார்ச், ஃபேட்டு, ம், ஓல்டு மெடிசன், ம். அப்புறம் ஆன்டிபாடி, ஆன்டிசெப்டிக், ஆன்டிவைரஸ், ஸ்டீராய்டு, இதெல்லாம் உள்ள ம். இருக்குல்ல. அதெல்லாம் எப்ப எடுக்கிறது? அதெல்லாம் புரியுதுங்க. மனம் மாற்றம் நடக்கலைன்னா ஒன்றும் நடக்காது. மன வலிமை இருந்தாத வள்ளுவர் சொல்லுவாரு, நீ வினை செய்யறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓரமா வெயி. வினை செய்யறது ஒரு பக்கம் இருக்கு. உனக்கு முதல்ல மன வலிமை இருக்கான்னு கேட்கிறாரு. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிறன்ட்டார். நீ வினை செய்யறது ஓரமா நிறுத்து, முதல்ல மன வலிமை இருக்கான்னு கேட்கிறாரு. நான் மன வலிமை கேட்கல. தானே பிரச்சனை. இப்போ நீங்க 3 அதுக்குதான் நாள் சொன்ன மாதிரி சாப்பிடாம இருந்துட்டா 4ஆவது நாள் சாப்பிட்டா உடனே ஏறிடுது. 4 கிலோ 4 பவுண்டு ஏறிடுது. 4 2 கிலோ 3 கிலோ ஏறிடுது. குறைஞ்சபட்சம் 2 கிலோக்கு 3 கிலோ ஏறும். ஒரு தடவை ஏறுச்சுன்னா ஆ, அப்புறம் அதை இறக்கணும்ல. மறுபடி பழையபடி ஏறிச்சுன்னா பழையபடி ஆமா. 2 நாள் 3 நாள் நீங்க ஒண்ணும் இல்ல, வெறும் நீங்க அந்த தண்ணி வயிறு பசிக்கலைன்னா எதுவும் பண்ணவே கூடாது. பசி உணர்வு அடக்கிறதுக்கு தான் பயிற்சி பண்றோம். மீண்டும் மீண்டும் அது பண்ணிட்டேன்னா ஏறிட்டே இருக்கும். அந்த அதைத்தான் இறப்பையே இல்லை, இறப்பையே தேவையில்லைன்னு விஞ்ஞானம் சொல்லுது. இறப்பையே உண்மைங்க. எவ்வளவு பெரிய தேவையில்லைன்னு விஞ்ஞானத்தை. சொல்லுது. இறப்பையே தேவை. இறப்பை என்பது என்ன இருந்தாலும் என்ன சொல்லிட்டான், ஆல்தோ ஸ்டமக் இஸ் நாட் அப்சல்யூட்லி எசென்சியல் ஆர்கன், a man can live with full life, a part or all of it removed அப்படின்னு சொல்லி போட்டு அழகா எழுதிட்டேன்னு அவனுக்கு பசியே இருக்காதுன்ட்டான். இறப்பே இல்லைன்னா அவனுக்கு பசியா இருக்காது. அதனால வந்து கவனமா ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடணுங்கிறான். போச்சு, கவனமா ஒரு ஸ்பூனுக்கு மேல போட்டான்னு வச்சுக்காங்க. அங்க இறப்பே கிடையாது, குழாயும் கிடையாது, சின்ன குழாய் மட்டும் வச்சிருக்கான். அதை வச்சு அவன் ஒன்றும் செய்ய முடியாது. விஞ்ஞானம் தெளிவா, இது அமெரிக்கா புத்தகம், இது எல்லாரும் படிச்சாகணும். அமெரிக்கா நியூ கம்ப்ளீட் மெடிக்கல் என்சைக்ளோபீடியா ஃப்ரம் அமெரிக்கா, இது அமெரிக்கால எல்லா டாக்டரும் படிச்சாகணும். வேல்யூம் 12 இருக்குது. சாதாரண விஷயம் இல்லை. பெர்குஷன் கம்பெனி, ரிச்சர்ட் ஜே வாமன் எம்டி, எஃப்ஏசிபி, அசிஸ்டன்ட் கிளினிக்கல் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசின், டவுன் ஸ்டேட் மெடிக்கல் சென்டர் பிரிண்ட் ஆகுது. ஜேஜி பர்கிஷன் எடிட்டோரியல் ஸ்டாஃப். ஆக டவுன் ஸ்டேட் மெடிக்கல் சென்டர், நியூயார்க்கு டவுன். அதெல்லாம் வந்து டாக்டர்களுக்காக எழுதுறது. இந்த புத்தகம் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால அமெரிக்கா, கனடா எல்லா நாட்டுக்காரும் இந்த புத்தகம் படிச்சே ஆகணும். 12 வால்யூம். இப்படி படிச்சாத்தான் எம்பிபிஎஸ் பாஸ் ஆக முடியும். இங்கே இந்த புத்தகம் அப்படியே காப்பியே இந்தியாவில இருக்கு. இதை படிக்காம யாரும் தப்பிக்க முடியாது. இதை படிக்காம மெடிக்கல் டாக்டர் படிச்சே ஆகணும். மெடிக்கல் டாக்டரே ஸ்டெப்பா படிக்கணும். அருமையான நூல், அற்புதம். எனக்கு கிடைச்சது குருட்டடி, எனக்கு கிடைச்சிருச்சு. டாக்டர் இருக்குதே இல்லையா, எங்கிட்ட இருக்குது. டாக்டர் இருக்குதே இல்லையா, இதை வச்சே மண்டையில அடிப்பேன். இதை வச்சே ஏன்டா இறப்பே வேண்டான்னு சொல்றீங்க, ஏன்டா டே அப்படின்னு நான். என்னது இறப்பு? உங்க புத்தகமே சொல்றாங்க, கையில வச்சுட்டு போவேன். நாளைக்கு ஏதாவது ஒரு R&D எங்கேயாவது கூப்பிடுறேன், ஜெர்மனியா ஜப்பானா கூப்பிடான்னு வச்சுக்க, நேரம் இந்த புத்தகத்தை கையில் எடுத்துட்டு போயிடுவேன். இந்த புத்தகத்தை எடுத்துட்டு இந்த புத்தகத்தை கையில கொண்டு போயிடுவேன். எதை கொண்டு போயிடுவேன்? இது கெட்டியா பிடிச்சிக்குவேன். இதையே
ஆக ஆக வந்து நமக்கு வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அப்ப 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 எப்படி பாருங்க, வாயில கசப்பா இருக்குன்னா நீங்க சாப்பிட்டதான் வெளி வருது. அப்ப அன்னப்பாதை சுத்தமாயிரும். வாயில கசப்புதுன்னா அவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த கொழுப்பு கரைஞ்சி 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 வெளி வருதுன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனம் அப்படியே அலைஞ்சுகிட்டே இருக்குது. அதான் விஷயமே. ஏன்னா நீங்க வந்து லக்ஸுரி லைஃப்ல வாழ்ந்து பழக்கினவங்க. இன்னைக்குங்களா இன்னைக்கு ஃபுல்லா இதுதான் பனை வெள்ளம் தான். அத போடுங்க. அத ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா பனை வெள்ளத்தை போட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாது. நீங்க பனை வெள்ளத்தையே போட்டிருக்கலாம். உங்களுக்கே தெரியும், வயிற்றுல 2 நாள் 3 நாள் போட்டுருதுன்னா ஏற்கனவே சாப்பிட்டெல்லாம் வந்து அந்த மலைப்பையில வந்து நிக்கும். மலைப்பையில வந்து நின்று மலைப்பையில இருந்து மலைவாயின்னு ஒன்று இருக்கு. கடைசியில மலைவாய், மலைப்பை, அப்புறம் ரெக்டம், அப்புறம் என்எஸ் ஒண்ணு வரும். ரெக்டத்துக்கு அப்புறம் என்எஸ் ஸ்மெல்ல கிட்ட கிட்ட இருக்கும். அதுல வந்து கட்டியா புழுக்க மாதிரி வந்து நிக்கும். காரக்கு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு? கல்லு மாதிரி நிக்கும். எப்படி இருக்கும்? நீங்க ஒண்ணு வேண்டாம். நீங்க இப்ப தண்ணிக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க கருப்பட்டியும் ஒரு வாரம் பயிற்சி பண்ணலாம். என்னது? கருப்பட்டி கருப்பட்டி ஒரு அது அது எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஸ்வீட், நான் ரொம்ப அதிகமா ஸ்வீட் சாப்பிடுவேன், சாக்லேட் சாப்பிடுவேன். சாப்பிடுங்கிறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 76 கிலோவா? 76 இன்னைக்கு 79 அடுத்தது. ஏன்னா இந்தியா போயிட்டு வந்தல, அங்க சோறு சாப்பிடு. அதுக்கு முன்னாடி குறைஞ்சது. அதுக்கு 84 இருந்து குறைஞ்சது இல்லையா? 94 இருந்து 78 வரைக்கும் வந்ததுங்கய்யா. அடேங்க அப்பா, 94 இருந்து 78 வந்தது. இப்ப இந்தியா போயிட்டு வந்த பிறகு 80 ஆச்சு. மறுபடியும் கரைச்சிக்கிட்டே வரேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 79.2 இருக்கு. இன்னைக்கு போட்டோ எடுத்து அமைச்சர். சரி, இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த புத்தகம் கிடைக்குமான்னு பாருங்க, டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த புத்தகத்தை நீ கம்ப்யூட்டர் காட்டுங்க. போட்டிருக்கீங்க? ஆமா. இது போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கா இல்லையா? கூகுள்ல போட்டீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா எல்லா பேஜும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரியுதா? அது வால்யூம் அது இருக்கு. இது படிச்ச இது எதுக்கு படிக்கிறோம்னா, அவன் என்ன பண்ணிட்ட. இப்ப ஒரு குறள் சொல்ற பாருங்க, ஒரு திருக்குறள்ல தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூடிதர்ன்னு சொல்றாங்க இல்லையா? என்னது? தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆல்தோன்னு சொல்லுவாங்க. ஆல்தோன்னு என்ன தெரியுமா? இருப்புன்னு அர்த்தம். ஆல்தோ ஃபேட் இஸ் ஹேஸ் நோ ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபேட்னா விதின்னு சொல்லுவாங்க. ஃபேட்னு சொல்ற முடியா? இந்த ஃபேட்னா விதி. இன்னொரு ஃபேட்னா கொழுப்பு. இன்னொரு ஃபேட்னா கொழுப்பு. அதுதாங்க இது ஃபேட். இது ஃபேட். ஆமாமா. இந்த ஃபேட் கூட ஃபேட் கூட ஆட் பண்ணா ஃபேட் ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப எல்லாம் கொழுப்பு எல்லாம். நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா ஃபேட்னு போட்டிருக்கானே. அப்ப ஃபேட்னா விதி. இந்த ஃபேட் தான் உங்களை சாகடிக்க போகுது. புரியுதா? இது எக்ஸ்ட்ரா ஃபேட். இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து ஃபேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஆமா, ஃபேட் வந்து ஃபேட் ஆயிடுச்சு. தின்னு ஃபேட். அப்ப அந்த விதி எப்படி தின்னதை எப்படி எடுப்பீங்க? இந்த ஸ்டார்ச் எப்படி எடுப்பீங்க? இந்த ஸ்டார்ச் சொன்னவனே யாரு? ஸ்டார்ச் தின்னுன்னு சொன்னதே இவன் தாங்க. இப்ப ஸ்டார்ச் எல்லாம் விட்டுட்டான், புரோட்டீனை பிடிச்சி பேசுறான். அப்ப கார்போஹைட்ரேட் இல்ல, ஃபேட் இல்ல, புரோட்டீன் எங்க இருக்கு? தனி புரோட்டீன் உலகத்துல கிடையாது. தனியான புரோட்டீன் யாரும் தயாரிக்கவே முடியாது. தனியான புரோட்டீன் பிளான்ட் பேஸ் புரோட்டீன் சொல்றாங்களே, அது என்னதுங்க? அப்போது பிளான்ட்னா தாவரமா? பிளான்ட்டா? தாவரத்துல இருந்து வர புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏதாவது புரோட்டீன் பிளான்ட் பேஸ்ட். எல்லாமே பிளான்ட் பேஸ்னாலே தாவர வகையில இருக்கு வர புரோட்டீன். கறி மீன் சாப்பிடுற புரோட்டீன் வேணாம். நீங்க வந்து காய்கறியில வந்து இப்ப பருப்பு வகைகள்லாம் இருக்குல்ல, அந்த புரோட்டீன் போதுன்றாங்க. அது சரி, கரெக்டா சொல்லிட்டாரு. அத கரெக்டா வச்சிருக்காரு. அதுக்கு ஆப்பு வச்சவர் தான் 150 வருஷம். அதுக்கு ஆப்பு வச்சவர் தான் டாக்டர் அர்னால்ட் எக்ரேட். என்ன சொல்றாரு தெரியுமா? பருப்பு வகைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பருப்பு செரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செரல்ஸ் லெகும்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செரல்ஸ் இல்ல, லெகும்ஸ். லெகும்ஸ்னா கரெக்டா சொல்றாரு. லெகும்ஸ் பத்தி நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த இடத்துல அத மனிதனை சாகடிக்கக்கூடிய 9 உணவுகள் எழுதியிருக்காரு. மனிதனை சாகடிக்கக்கூடிய 9 உணவுகள் எழுதியிருக்காரு. பேர் படிக்கிறேன் பாருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. முதல்ல வந்து மீட்டுனா இறைச்சி, எக்குனா முட்டை, மில்க்னா பால், ஃபேட்னா கொழுப்பு, ஃபேட்ஸ்னா கொழுப்பு, செரல்ஸ்னா சிறு தானியம். செரல்ஸ் மீன்ஸ் சிறு தானியம்.
தானிய வகை சார்ந்தது. லெகும்ஸ்னு போட்டிருக்காரு. என்னது லெகும்ஸ்னா இந்த பருப்பு வகைகள், அது எண்ணெய் இல்லாத பருப்பு வகைகள். அதுல எண்ணெய் வராது. இப்ப தட்டைக்கொட்டை, மொச்சக்கொட்டையில எண்ணெய் எல்லாம் புளிய முடியாது. என்னது அது எண்ணெய் இல்லாத பருப்பு வகைகளுக்கு பேரு. இப்ப வேர்க்கடலை இருக்குல்ல, வேர்க்கடலை கிரவுண்ட் வந்து கிரவுண்டும் பருப்பு வகை சார்ந்தது தான். ஆனா கிரவுண்ட் எண்ணெய் தரக்கூடிய பருப்பு வகை, அது தனி பிரிவு. அது நட்ஸ்ன்னு பேரு, நட்ஸ்ன்னு பேரு. நட்ஸ்னாவே என்னது, நட்ஸ் வேற, லெகும்ஸ் வேற. புரியுதா? பருப்புனாவே துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, அந்த பருப்பு அதுல எண்ணெய் எடுக்க முடியாது. புரியுதா? அது வந்து புரோட்டீனுக்கு போயிருது. எதுக்கு போயிருது? புரோட்டீன். ஆனா என்ன சொல்றாருன்னா, பட் ஆனா லெகும் வேர்க்கடலை வந்து நிலக்கடலை வந்து அதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறோம், எண்ணெய் வித்து தானுங்கய்யா. அப்ப அது அதுக்கு மட்டும் சாப்பிடலாமா ஐயோ எப்படி? சொல்றது அவசரப்படாது கேளுயா. முதல்ல சொல்றது என்ன சொல்றேன்னு கேளு. ஏன் துடிக்கிற? அதுக்கு பேர் நட்ஸ்ன்னு பேரு. நட்ஸ் என்னது? நட்ஸ்னாவே எண்ணெய்னு அர்த்தம். அதே எண்ணெய் புளிந்து வரக்கூடிய கொட்டைகள். என்னது? இப்ப அவரை கொட்டைன்னு சொன்னா அவரை கொட்டை வேற, கடலை கொட்டை வேற. என்னது? அவரை கொட்டையில எண்ணெய் அவரை எடுக்க கொட்டை முடியாது. வேற, அவரை கொட்டையில எண்ணெய் எடுக்க மாட்டான். முடியாது. எண்ணெய் கடலை கொட்டையில எங்கேயா பேச்சு மாறிடு. ஓ ஓ வகுப்பு இருக்கா, பிசினஸ்ல உட்காந்துருக்கேன். 7 மணியா இன்னும் முடியலையா? அஹ்? 8 மணி வரைக்கும் ஆபீஸ்ல தான் இருக்கேன். இப்ப ஓ யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். பட் ஆனா யா- யாரும் யாரும் இல்ல. யாரும் இல்ல. யாரு ஆபீஸ் நேரத்தை வந்து தனியார் இதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு சட்டம், ஆபீஸ் நேரத்தில் நீ யாரோடும் பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா சரியா போயிடும். அவங்க 2 பேரும் ஆபீஸ் இல்ல அவங்க இருக்கு. ம் இல்ல உத்தரவே இருக்கு. உத்தரவே ஆஹ் இருக்கு. உத்தரவு. கம்பெனி நேரத்துல பிரைவேட் விஷயத்த பண்ணக்கூடாது. அவருக்கு தெரியும். அவருக்கு பாலிசியில கையெழுத்து போட்டா ஜாயின் பண்ணி என்ன ஆமாப்பா, வந்திருக்கான்னு தெரியல. சிங்கப்பூர் சிங்கப்பூர் சிங்கப்பூர். சரி. சரி சரி சரி, இருங்க இருங்க. இருந்தாலும் கேமராலாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. சுத்தி சுத்தி கேமரா இருக்கும், பாத்துக்குங்க. இவன் கேமராலாம் இருக்கும், பாத்துக்குங்க. ஆமா. ம் இப்போ என்ன பேசுறீங்கன்னு தெரியல. மைக் ஆஃப் பண்ணிட்டீங்களா? சரி. அப்போ என்ன சொல்றாரு, லெகும்ஸ் பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, லெட்டில்ஸ், அது ட்ரைடு பீன்ஸ், ட்ரைடு இந்த உலர் கொட்டைகள், பீன்ஸு, அப்புறம் ஸ்டவ்ஸ், கொண்டைக்கடலை, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கடுமையான மந்தத்தை ஏற்படும். நீங்க கொண்டைக்கடலை சாப்பிட்டு பாருங்க, ஜீரணமே ஆகாது. இந்த பூரி, இந்த இது கொண்டைக்கடலை உங்களுக்கு தெரியும் இல்லையா? சுண்டல், சுண்டல் சுண்டக்கொள்ள பேர் சுண்டல்பாங்க, சுண்டல். அந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு சுண்டல்னு பேரு. அதை சாப்பிடுங்க, அது செரிமானம் ஆகாது. அது என்ன கட்டி மலைச்சு, ஹை புரோட்டீன். அது ஹை புரோட்டீன் ஈஸியா டாக்ஸின். சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஹை புரோட்டீன் ஈஸியா டாக்ஸின். ஹை புரோட்டீன் ஈஸியா அக்கார்டிங் டு த நேச்சுரல். இது என்ன சயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் சயின்ஸ். புரோட்டீனே வச்சுக்கோங்க. இப்போ பாம்பு இருக்குல்ல, பாம்புனுடைய விஷம் இருக்க, வெனம், அது வந்து ஹை ரிச் புரோட்டீன்ங்கிறான். என்னது? ஸ்னேக் வேணாம். புரோட்டீன். ஹை இங்க பேசுங்க. ஹை ரிச் புரோட்டீன். எது? பாம்புனுடைய விஷம் வந்து ஹை ரிச் புரோட்டீன். அது உள்ள போச்சுன்னா நிறைய ரத்தத்துல கலந்துரும். உடனே அந்த மாலிகுல் பூரா உடைச்சு தண்ணி ஆக்கி விட்டுரும். என்ன ஆக்கி விட்டுரும்? ஒன்னா இந்த தண்ணியை வந்து டென்சிட்டி உடைச்சு விட்டுரும். இந்த டென்சிட்டியை, ரத்தத்தினுடைய டென்சிட்டியை வந்து இன்னும் அடர்த்தியாக்கும். அது தண்ணியா மாத்தி விட்டுரும். என்ன ஆக்கும்? கெட்டியா மாத்தும், அல்லது லிக்விடோட மாத்தி விட்டுரும். அப்ப என்ன ஆகும்? ரத்தப்போக்கு பயங்கர ஏற்பட்டு ரத்தப்போக்கு போய் இறந்துருவான். செல்லு உடனே அழுக ஆரம்பிச்சு, செல்லு அழுக ஆரம்பிச்சிடும். எப்படி சக்கரை நோய், சக்கரை நோய் வந்து கால் அழுகி போச்சுன்னு அப்படி கேட்டீங்கன்னா ரத்தம் நீத்து போச்சுன்னு அர்த்தம். அவன் ஆகாரத்தை தின்னு 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 கொடுத்து போய் ரத்தம் கெட்டு போய் புண்ணாச்சு. அவ்வளவுதான். புண்ணு வந்துட்டு அவ்வளவுதான், கால் எடுத்துருவாங்க, அவன் இறந்தே போயிடுவான். அதே தான் இந்த பாம்பு பண்ணுது. இந்த கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன் திங்கிறவனுக்கு பூரா உடல் எங்கும் சிரங்கு, சொரியாசு எல்லாம் வந்து போய் சேர வேண்டியதுதான். சரி, அந்த 9 வகையான உணவு சொல்லிவிட்டு சொல்றாரு. லெட்டிஸ்ட், ட்ரை பீன்ஸ் அண்ட் ட்ரைடு பீஸ். ட்ரைடு பீஸ்னா அந்த 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 இதுதான் ட்ரைடு பீஸ்னா, அதாவது அந்த கொண்டைக்கடலை, அதாவது நாம் சுண்டல் சொல்றோம் இல்லையா? சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்கு சாப்பிட முடியும், பொரியல போட்டு. நீங்களே சாப்பிடுவீங்களா ஈரத்துல? அதுதான் இந்த ட்ரைடு பீன்ஸு, அதெல்லாம் ஸ்டவ்ஸ்ன்னு என்னமோ சொல்லுவாங்க. எல்லாமே வெரி வெரி டேஞ்சரஸ் இருக்கு. ஆசிட் பை என்ன சொல்றாருன்னா, இந்த லெகும்ஸ் ஆர் ஆசிட் பைண்டிங் அண்ட் மூக்கஸ் ஃபார்மிங்கிறாரு. ஆசிட் பைண்டிங். நீங்க சாப்பிட்டு பாருங்க, கொண்டைக்கடலை சாப்பிட்டு நெஞ்சு எரிச்சல் பிடிச்சிக்கும், வயிற்று எரிச்சல் பிடிச்சிக்கும். அது பச்சைக்கடலை வேற சாப்பிடுவானுங்க. ஊற வச்சு இந்த பாடி பில்டர்னு சொல்லிட்டு ஊற வச்ச கொண்டைக்கடலை சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஞ்சர். அது பேர் ஆசிடிட்டியா மாறி புண்ணு பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான். புண்ணு பண்ணி ஜீரணமாகாது. சாப்பிட்டீங்க, அது பச்சை முட்டை வேற குடிப்பானுங்க. அதையும் தின்னு போட்டு
பச்சை குடலை கொண்டு அந்த பச்சை ஊற வச்சு தின்னு போட்டு நானெல்லாம் 50 வருஷம் முன்னாடி சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டா ஜீரணமாக தலையே சுத்தும் அப்படியே காலையில. தலை சுத்தம் பயங்கர பித்தம் ஏன்னா அந்த பித்தம் அந்த கொண்டைக்கடலை சாப்பிட்ட உடனேயே இந்த லிவர் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹை புரோட்டீன் அது உடைக்கிறதுக்கு லிவர்ல இந்த லிவர்ல இருக்கிற வரக்கூடிய நீர் வந்து பயங்கர வேகத்துல சுரந்து வயிற்றுல கலக்கும் பாருங்க அப்படியே தலை சுத்தும். எங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியல. இவனுங்க கொண்டைக்கடலை சாப்பிடு முட்டை சாப்பிடுமா முட்டை 8 முட்டை 9 முட்டை கொடுமை கொடுமை எல்லாம் தின்னு நாசமா போச்சு. அப்படித்தான். ஆஹா இப்படித்தான் அது போயிட்டு இருக்கு. அது அப்படி இருக்கட்டும். ஆக அவரு 150 இதான் புரியல அவங்களுக்கு. சைவத்திலேயே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா இந்த பாத்துங்க இந்த கட்டி வந்துருச்சுன்னா இப்ப நம்ம இந்த மாதிரி ஹை புரோட்டீன் சாப்பிடுறாங்க இல்லையா பாத்தீங்கன்னா கட்டி வந்துருச்சுன்னா ஸ்டீராய்டு கொடுப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு கேன்சர் கட்டி வேற அது கட்டி வளருதுனாவே அது கன்ஃபார்ம் தான். அது கிட்டத்தட்ட அது வந்து தேவையற்ற வளர்ச்சி தான். அந்த கட்டியை உடைக்கிறதுக்கு அனபாலிக் ஸ்டீராய்டு ஒன்று இருக்கு. அனபாலிக் ஸ்டீராய்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அனபாலிக் ஸ்டீராய்டு. அனபாலிக் ஸ்டீராய்டு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆர்டிபிஷியல் லிவர் அதை எப்படி சொன்னா ஆர்டிபிஷியல் பித்த நீர்னு சொல்லலாம். அது செயற்கை பித்த நீர்னு பேரு. வெரி வெரி டேஞ்சரஸ். செயற்கை பித்த நீர். அந்த பித்த நீரை இன்ஜெக்ட் பண்ணா அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா அந்த இருக்கிற கட்டியை உடைக்கும். இந்த நடிகர்கள் அரசியல்வாதிகள்லாம் இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுவானுங்க. உலக அழகு ஏற்றதுக்காகவும் தேவையற்ற கொழுப்பை கரைக்கிறதுக்காகவும் போலி அழகை காட்டுவதற்காகவும் இந்த டூப்ளிகேட் அந்த அனபாலிக் ஸ்டீராய்டு கொடுப்பாங்க. 80 பேர் 90 பேர் கொடூரமான நோய் வந்து செத்து போயிடுவாங்க. ஒரு 2 ஒருத்தன் தப்பிப்பான். அவ்வளவுதான். மற்றவருக்கு அந்த அனபாலிக் ஸ்டீராய்டு போட்டாங்கன்னு உள்ள இருந்து அவனை ஆளை இறக்கி வச்சு இந்த வெயிட் லிஃப்ட் தூக்குறவன் இந்த மாதிரி நடிகர்கள் பணக்காரர்கள் போலியான அந்த அனபாலிக் ஸ்டீராய்டு கொடுப்பாங்க. கொடுத்ததுன்னா ஆள் முடிச்சுது. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே தளர்ந்து போய் நடி முகமதுல அப்படித்தான் ஸ்டீராய்டு போட்டு தான் அதுக்கு செயற்கை பித்த நீர்னு பேரு. அனபாலிக் ஸ்டீராய்டு. அது ரஷ்யக்காரங்க இந்த ஸ்டீராய்டு கண்டுபிடிச்சது ரஷ்யக்காரன் தான். ஸ்டீராய்டு கண்டுபிடிச்சா பாருங்க. இவங்கெல்லாம் மெடிக்கல்ல போனாங்க. அவன் ஸ்டீராய்டு கண்டுபிடிச்சு போலியே ஜெயிக்க வைப்பான். அதாவது அவன் நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு வீரர்கள் போய் ஒரு காலத்தை பத்தி ரஷ்யக்காரன் தான் ஜெயிப்பான். எல்லாரும் தோத்து போயிடுவாங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க பாடுங்க எப்படிறான்னு பார்த்தா அவன் ஸ்டீராய்டு கண்டுபிடிச்சு எல்லா உடம்புல ஏற்றி விட்டு போயிடுவான். அப்புறம் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதற்கப்புறம் அவன் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் உயிரோட இருக்க மாட்டான். அப்படி இழைச்சிது செத்து போயிடுவாங்க. கொடூரம். அப்புறம் அப்படி கண்டுபிடிச்சு காட்டிட்டு அப்புறம் கடைசியில் பிளட் யூரின் செக்அப் பண்ணி இனிமேல் பிளட் யூரின் செக்அப்ல டாக்ஸின் இருந்தா கோல்டு மெடல் தரமாட்டான்னு அப்புறம் ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கொடூரமான ஆளுங்க ரஷ்யாக்காரனுங்க. என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. நாட்டை காப்பாத்துறாங்க. என்ன நாட்டை காப்பாத்துற அப்படின்னா போலியான விளையாட்டுன்னு அர்த்தம். அது ஒலிம்பிக்கே ஒரு போலியான விளையாட்டு தெரியுமா உங்களுக்கு? ஸ்டீராய்டு இல்லாம எந்த ஒலிம்பிக் பிளேயரும் கலந்துக்கவே முடியாது. அவன் அந்த அட் பிரசன்ட்ல இருக்குதான்னு பார்ப்பான். நீங்க 10 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டுருப்பீங்க. அதெல்லாம் எலிமினேட் ஆயிருக்கும். ஆனால் அந்த ஜெயிச்ச உடனே எடுத்துருவான். சாம்பிள் அப்பவே எடுத்துருவான். அந்த 2 மணி நேரத்துல என்னடா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். அதனால காஃபி கூட குடிக்க மாட்டாங்க. காஃபி 2 காஃபி 3 காஃபி அடிச்சான்னு வச்சுக்கோங்க. அந்த டெம்பரவரி கொக்கைன் உள்ள ஏறிடு. கஃபின் உள்ள ஏறிடுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல குடிச்சிருக்காண்டா அப்படின்பா. காஃபி சாப்பிட்டாவே என்ன மாதிரி ஒரு காஃபிய சொல்லுவாங்க. இந்த விளையாட போன நேரத்துல காஃபி குடிச்சிடாதுன்னு எச்சரிக்கை பண்ணுவாங்க. விவரமான பேர் என்ன இந்த பிராக்டிஸ் கொடுக்குற மாஸ்டர் சொல்லிடுவான். டே காஃபி கீப்பி குடிச்சிடாத மகனேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா கஃபின் பயங்கரமா இருக்கு. காஃபி குடிச்சு பழகிட்டீங்க தொலைஞ்சது அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல காஃபி குடிச்சு அத்தனை பேத்துக்கு சக்கரை நோய் தான். அது திக்கு 2 ஸ்பூன் போட்டு அடிப்பாங்க. நர்சஸ் காஃபி போட்டு அடிப்பாங்க. நம்ம பட்டையை கலப்புவாங்க. அவ்வளவுதான். எல்லாம் அமெரிக்காரங்க தூட்டு போயிட்டான். அமெரிக்காரன் எல்லாம் கெடுத்து விட்டு போயிட்டான். நாம மாட்டிட்டு முடிக்கிறோம். இதான் விஷயமே. அப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். 2 நிமிஷம் பேசிட்டு முடிச்சுக்கலாம். நேத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நேத்து என்னமா பேசணும்? ஒரு நிமிஷம் நேரமாச்சு. சரி. நேத்து என்னங்க பேசணும்? நேத்து வந்தீங்களா? நேத்து சாயங்காலம் வந்தீங்களா? நேத்து வேற ஒரு 5 நிமிஷம் தகராறு வேற. அது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சரி பண்ண நம்மளால முடியல. சரி. இப்ப அறிவை பத்தி ஏதாவது பேசுவோமா? ஒரே ஒரு கேள்வி. அறிவை பத்தி மனதை பற்றி ஏதாவது உடம்பை பத்தி நீங்க சுத்தப்படுத்திட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் ரைட்டு. புதுசா யாரும் வரல. நம்ம பழைய விஷயமே பேசுவோம். புதுசா இங்க யாரும் 3 பேர் தான் இருக்கோம். அந்த அம்மா போயிடுச்சு எடுத்தாரு. அந்த அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா வெங்கடேசனுடைய ஊருக்கு பக்கத்தால் இருக்குது. இது ரொம்ப ஆசை. ரொம்ப வசதி இல்லாத ஆளான்னு தெரியும். சரி வாங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஏதோ துணி தைக்கிறாங்க பாவம் அந்த கிராமத்துல. வெங்கடேசன் ஊர் வந்து சில கிராமம் தான். மன்னார்குடி ஒரு சின்ன கிராமத்துல கோயில் தான் பெரிய கிருஷ்ணன் கோயில் இருக்கு. அந்த ஊர் பக்கத்தால அந்த அம்மா இருந்தது. அந்த புத்தகம் கூட இன்னும் வாங்காம இருக்குது. புத்தகம் வாங்கி படிக்குமா அந்த வீட்டுக்கே போங்கன்னு சொன்னேன். வெங்கடேசன் வீட்டுக்கு போய் பாருங்க அந்த பையன் இருக்கானு பாருங்கன்னு. அது எங்க ஏழையாட்டு தெரியுது. அது என்னமோ இப்படித்தான் இருக்குது. அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமான்னு தெரியுது.
அது இழைச்சிருக்குது பார்த்தாவே தெரியுது. ஏதோ ஒரு நோய் இருக்குது, குடல் புண்ணுக்கு இருக்குது. குடல் புண்ணுல வந்துட்டு அவ்வளோ ரொம்ப கொடூரம் அது. அது ஏதாவது காப்பி குடிச்சிட்டே டீயை குடிச்சிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, புண்ணு அது பால் சேர்த்து குடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். பால் குடிச்சுன்னா குடல் புண்ணு என்னைக்குமே ஆகாது. ஒழுங்கா அப்புறம் காய்கறி தண்ணீர் சாப்பிட்டாங்கன்னா ஒரே நாள் எப்பேற்பட்ட குடல் புண்ணா இருந்தாலுமே ஒரே நாள் ஒரே நாள்ல வயிற்றுல இருக்கிற அந்த அது வயிற்றுல உட்கார்ந்து இருக்கிற அந்த அமிலம் ஒரே நாள்ல குறைஞ்சிடும். ஒரு நியூட்ரலுக்கு போக ஆரம்பிக்கும். அது இவங்களுக்கு தெரியல. அது என்ன பண்றது? சரி. அப்ப நம்ம 2 அறிவு இருக்குது. இப்ப நிறைய நாம பேசுறோம். இப்ப எத்தனையோ நம்ம பேசுறோம். வெளி அறிவு, உள்ள அறிவு. வள்ளுவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, வெங்கடேசன் ஒழுங்குபடுத்திருக்காரு. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய், இதோட முடிச்சுக்கலாம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது வந்து வெளி அறிவு. திருக்குறள் வெளி அறிவு பற்றியது. எக்ஸ்டர்னல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. வெளி அறிவை பற்றியது. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளையும் எந்த பொருளை பற்றியும் யார் பேசினாலும், எந்த பொருளை பற்றி யார் பேசினாலும் அவற்றை எந்த பொருளை பற்றி யார் பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அந்த பேச்சுக்களில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்று யோசித்து அறிவது வெளி அறிவாகும். வெளி அறிவுங்கிறார். அப்ப அறிவை 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு வெளி அறிவு, இன்னும் உள்ளறிவு. இந்த உள்ளறிவுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு பாருங்க. உள்ளறிவு என்பது திருக்குறள் உள்ளறிவு பற்றியது. கரெக்டா அது குறள் வருது. சென்ற இடத்தான் செலவிடாது தீது ஒரி. சென்ற இடத்தையெல்லாம் மனது அடிவிடுறது. என்னது? சென்ற இடத்தையெல்லாம் மனது அலைவிடுறது. சென்ற விடத்தான் செலவிடாது, அந்த இடத்துல மனதை செலவிடாதீங்க. சென்ற விடத்தான் செலவிடாது தீது ஒருகி நன்றின்பால் உயிப்பு தறிவுங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மனதை அதன் போக்கில் அலைய விடாமல், இவ்வளவு அறிவு இருந்துமே மனம் போன போக்குல தானே போறீங்க. இவ்வளோ அறிவு இருக்கு, எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலுமே உங்களை சாகடிக்கிறதுக்குன்னே அந்த மனம் இருக்குது பாருங்க. அதுக்காக 3வது உடம்பை நேசிக்கணும். உடம்பை காப்பாற்றணுங்கிற எண்ணம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். மனம் வந்து ஒரு நாளும் காப்பாற்ற மனம் வந்து இப்ப நான் சொல்றது 3வது மனம். இந்த 3வது மனம் என்பது கூட்டாக சேர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி பேசுவது. முதல் 2 மனம் வந்து ஆடம்பரத்தை பத்தி பேசும், அழிவை பத்தி பேசும். பொருள் சம்பாதிக்கிறது, ஆடம்பரம் பண்றது, அட்டுடியம் பண்றது, கொலை செய்யறது வரைக்கும் இந்த முதல் மனம் 2ஆம் மனம் இருக்கு. இந்த 3வது மனம் தான் கூட்டு நிலை. அது பேர் காம்பவுண்ட் மைண்டுன்னு பேரு. அதுக்கு பேர் கோஆபரேட்டிவ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏர்னிங் மைண்டு, சம்பாதிக்கிறதுலயே வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. அப்புறம் தப்பா பேசியே விளக்கார மாதிரி தப்பா பேசி நாட்டுக்கு எடுத்துருவாங்க. இவங்க எல்லாம் அந்த மாதிரி தான். 3வது மனம் என்பது அது கூட்டு நிலை. 4 பேர் சேர்ந்து நல்லதும் செய்யலாம், 4 சேர்ந்து கெடுதலும் செய்யலாம். ஆக இதெல்லாம் முடிச்சுக்கலாம். மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல் தீமையை ஒதுக்கி, தீமையை ஒதுக்கி நான் எவ்வளவு சொல்லியிருப்பேன். நானே நான் சொல்லப்படி நடக்கிறதான்னு நான் பார்க்கணும். முதல்ல உங்களுக்கு சொல்றதை விட நான் நடக்கிறதான்னு பார்க்கணும். அதாவது ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாருங்கிற. உலகத்திலே முட்டாள் யாரு தெரியுங்களா? உலகத்திலே பெரிய முட்டாள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? திருலோகச்சந்தர். உலகத்திலே பெரிய முட்டாள் யாரு தெரியுமா? அவர் போயிட்டாரு தெரியுது. நீங்க சொல்லுங்க, உலகத்திலே பெரிய முட்டாள் யாருன்னு சொல்லுங்க. 2 பேர்ல யாரா சொல்லுங்க. உலகத்திலே முட்டாள் யாரு தெரியுமா? பெரிய முட்டாள். முட்டாளுக்கெல்லாம் முட்டாளா இருக்கணும். எப்படி இருக்கணும்? முட்டாள்னு சொல்றாங்க. முட்டாளுக்கெல்லாம் முட்டாளா இருக்கிறது யாரு தெரியுமா? வள்ளுவர் சொல்றாரு. இந்த இருக்கா சொல்லுங்க. ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு தான் அதை ஃபாலோ பண்ணா. அதே கரெக்டா பிடிச்சிட்டீங்க. ஊருக்குள்ள உபதேசம் பண்ணிட்டு இவன் மட்டும் அவன் தான் அப்படியே எழுதியிருக்காரு வள்ளுவர். ஊருக்குள்ள உபதேசம் பண்ணிட்டு சொல்லுவாங்க, ஊராம்பூட்டு நெய்யே போட்டாட்டு கைய அவன் கிடக்குறா ஊத்துறா ஒரு சொப்புங்கிற மாதிரி. ஊராம்பூட்டு நெய்யே அதேதான் கரெக்டா பிடிச்சிட்டீங்க. எப்படி ஞானம் வருது பாருங்க. அதுக்கு ஒரு குறள் எழுதியிருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல்லைன்றாரு. நீ படிச்சிருப்ப, எடுத்து சொல்லியிருப்ப, பிறருக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருப்ப, ஆனா நீ மட்டும் அடங்கி இருக்க மாட்ட. உனையாட்ட முட்டாள் உலகத்தில் யாரும் இல்லை என்று கூறிக்கொண்டு நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
ஐயா நான் உங்களுக்கு ஜாயின் பண்ண பார்க்குறேன், அந்த விடுது இல்லையா ஐயா? உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் சரியில்லைன்னு சொல்லுதா என்னன்னு சரியா கனெக்ட் பண்ண இல்லாமல் இருக்கு.